வணக்க மக்களே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முல்லை நகர் பகுதியிலே, அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய முல்லை நகர் பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி பகுதி. சரியாக நேரம் 6 மணியை அண்மித்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக என்ன நிகழ்வுக்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், வட மாகாண ரீதியாக பாடசாலை மாணவர்களுக்கான மரதன் ஓட்ட போட்டியானது, அரை மரதன் ஓட்ட போட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த மரதன் ஓட்ட போட்டியானது நடைபெற இருக்கின்றது. சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அங்கே சூரியன் மெல்ல மெல்ல மேலே தன்னுடைய வீச்சை ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற இந்த நேர பொழுதிலே மாணவர்கள், தூர இடங்களில் இருந்து வந்த மாணவர்கள் எல்லோரும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வண்ணமயமான அழகிய காலை பொழுதிலே நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம். அங்கே வழிகாட்டுதலுக்குரிய ஆசிரியர்களோடு வட மாகாணத்துடைய முக்கியமான உத்தியோகத்தர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் என பலரும் அங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஏனைய மாணவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் போலும். ஏற்கனவே இது நேற்று ஒழுங்குபடுத்தப்பட்டது. அனைத்து மாணவர்களையும் இன்று எல்லோரும் வந்து சேரும் வரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 6 மணிக்கு சரியாக போட்டி ஆரம்பமாகும். இந்த போட்டி எவ்வாறு நடைபெறப் போகின்றது, எங்கே முடிகின்றது என்பதெல்லாம் நீங்கள் இந்த பொறுத்திருந்து இந்த காணொளியில் பார்ப்பீர்கள். வாருங்கள், காணொளிக்குள் செல்லலாம். முக்கியமாக இந்த போட்டியானது பல வருடங்களுக்கு முன்னர் தேசிய ரீதியிலே இந்த மரதன் ஓட்டிய போட்டியிலே சாதித்து காட்டிய முல்லை மண்ணை சேர்ந்த கந்தசாமி பத்மநாதன் அவர்களுடைய நிதி அனுசரணையிலே தான் இந்த மாகாண ரீதியான இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை அவர் முன்னின்று இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பிக்கப்பட்டு மிக வேகமாக நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் பெருந்தோட்ட நிகழ்வு இது முல்லை மண்ணிலே வீரர்கள் இந்த வீதி வழியாக வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு முற்று முழுதாக 4 வருடமாக அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் கும்பலமனை கிராமத்தினுடைய மைந்தன்
ஒரு விளையாட்டு வீரர் கந்தசாமி பத்மநாத் அவர்கள். இந்த நேரடியாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக வருகிறது சிறப்பித்த வண்ணம் இருக்கின்றார். ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த வெள்ளி மண்ணிலே 4வது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீரர்கள் எப்படியோ இளவரசி நாகரத்தை நோக்கி முன்னாடிய வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு சிறப்பு நிகழ்வு. எனவே தயார் செய்து தன்னுடைய ஊட்டத்துடைய ஆரம்பித்தார்.
திரு கந்தசாமி பத்மநாதன் அவர்கள் தான் ஒரு மரபனோட்ட வீரனாக இருந்து இந்த மண்ணிலே நிகழ்த்திய சாதனையினுடைய அந்த அனுபவத்தை இந்த மண்ணில் வளர்கின்ற இளம் சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக இந்த போட்டியிலே அர்ப்பணித்து தன்னுடைய பெரும் நிதி பங்களிப்பினை வழங்கி இந்த போட்டியை நடாத்திக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வடமாகாண மாணவர்களுடைய அவர்களுடைய உடல் சார்ந்த தகவல்கள் இந்த போட்டிகள் உறுதுணையாக அமைகின்றது. தொடர்ந்து வரும் காலங்களிலும் இந்த போட்டிகள் தொடர்ந்து இடம்பெற அவருடைய அனுசரணை இடம்பெறும் என்பதையும் போட்டிக்குரிய வீரர்கள் வெளியிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். வீதியில் இரு மரங்கிலும் வந்து கொண்டிருக்கும் ஒன்றுகளை தயவு செய்து வீதியில் வடமாகாணத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் எல்லோரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்வு நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களோடு இணைந்து நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மனமான நதியாக நாங்கள் பார்க்கின்றோம். மண்ணில் நிற்கின்றார்கள். அவர்களை நாங்கள் தன்னுடைய முடிவிடத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருமப்பட்டனை இறக்கி இந்த மூலாபடத்தை பெற்றுக் கொண்டு மூலப்பட்டின் பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். 242 இலக்கமுடைய வீராங்கனை எங்கே உங்களுடைய கருமப்பட்டு அவரை நாங்கள் வருவதற்கான வருவதற்கு இந்த தலைமையை வெற்றி தரத்தில் போட்டியிலே நடக்கிற ஒரு புதிய சாதனையை படைத்தவர் கந்தசாமி பத்மநாதன். அந்த மதுரோட்ட போட்டியினூடாக தொடர்ச்சியாக வந்து வரவிருக்கின்றார்கள்.